ஊழல் அரசியல்வாதிகள் திறமையற்ற அதிகாரிகளின் நாட்கள் எண்ணப்படுகின்றன அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு ஒரு தலையங்க கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. பொதுவாக தலையங்கம் வரக்கூடிய பகுதியில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படினால தலையங்க கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. இதில் பல்வேறு விஷயங்களில் அந்த கட்டுரையாளர் வந்து விமர்சிச்சிருக்கார். அவர் குறிப்பாக சொல்லப்படுறது ஒரு அலை திரும்பி இருக்கு. அதாவது சுதந்திரத்துக்கு பின்பான நாட்களில் அதிகார வர்க்கம் என்பது முறைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் பின்னாட்கள் வந்த கொள்கையின் அடிப்படையில் அது மாறி இருக்கு. இப்போ இந்த ஜன்லோக்பால், ஊழலுக்கு எதிரான சட்டங்கள் போன்றவை இந்த அலையை மீண்டும் திருப்பி இருக்கிறது. அரசியல்வாதிகளுடைய தலையீட்டை தடுக்க அதிகார வர்க்கத்தினுடைய கைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. ஜன்லோக்பாலும் இது போன்ற ஊழலுக்கு எதிரான சட்டங்களும் அது போன்ற ஒரு கூடுதல் சக்தியை அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அவர் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் தான் எழுதியிருக்காரு, கேபினட் செக்ரட்டரி தான் நான் பார்த்தேன். ஆனால் பிசி பரேக் மேலே எஃப்ஐஆர் போட்டோன்னே இனிமே வந்து இவங்கெல்லாம் வந்து கோல்ஃப் விளையாட போயிடுவாங்க, கிராஸ்வேர்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு அவர் தான் சொன்னார். எனவே நீங்கள் அதிகாரிகளை ஒதுக்கி வைத்து விட்டு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இது ஒரு சிஸ்டம். நீங்கள் அரசியல்வாதியும் சமூகத்திலேருந்து வரான், நீதிபதியும் சமூகத்திலேருந்து வராரு, அதிகாரியும் சமூகத்திலேருந்து வர்றாரு. கிட்டத்தட்ட இந்த ரேஷியோவில் இது எல்லாமும் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ பாலியல் வன்கொடுமை நீங்கள் ஏதோ ரோட்டில் போகிற 4 பேர் முதல்ல என்ன சொன்னாங்க, பீகாரில் இருந்து அங்கே வந்து செட்டில் ஆகிருக்கவங்க தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் 2 பேர் மீது ஒரு புகார் வருது. அப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா, இவங்க எல்லாம் இந்த சமூகத்திலேருந்து தான் வர்றாங்க. எனவே சமூகத்தினுள்ள இருந்து வர்றவங்க என்கிற முறையில் அதிகாரிகளோ மற்றவங்களோ இது மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த லோக்பால் சொல்லும்போது அநேகமாக எக்ஸப்ட் சிபிஎம் நீங்கள் யாரும் என்ன சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கார்ப்பரேட் ஹவுசஸ் தான் ஊற்றுக்கண். எச்சரி கூட நல்ல வார்த்தை சொன்னார். நீங்கள் டிமாண்ட் சைடு யார் லஞ்சம் கேட்குறானோ அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இப்போ இருக்கக்கூடிய லோக்பாலில் அதிகாரம் இருக்குது. ஆனால் ஜன்லோக்பாலும் சரி, மற்ற கட்சிகள் ப்ரப்போஸ் பண்ணுறதும் சரி, சப்ளை சைடு யார் ஊற்றுக்கண்ணாக இருக்காங்களோ அவங்கள இந்த வரம்புக்குள்ளே கொண்டு வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. எனவே இது வந்து நீங்கள் சட்டத்தின் மூலமாக ஓரளவுக்கு நீங்கள் அதை வந்து ஒரு கட்டுப்படுத்த முயற்சி பண்ணலாம். ஆனால் ஒரு முழுமை பெற்ற மனிதனை உருவாக்குவதற்கு இல்லையா, லஞ்சத்தில் வாழ்கிறது கேவலம். பிச்சை எடுக்கிறத விட கொள்ளையடிப்பதை விட கொள்ளையடிக்கிறவன் தெரியாத ஆள்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு போகிறான். ஆனால் ஒரு நம்பிக்கை துரோகி மாதிரி ஒரு நம்பிக்கை அளித்து அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் இப்படி செய்கிற போது அது சரியல்ல என்கிற உணர்வை ஏற்படுத்துவதும் சமூகத்தில் அவசியம். எனவே டிஎஸ்ஆர் சுப்பிரமணியத்தோட அவர் வந்து அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்தால் இனிமேல் பேரலைஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அதில் எல்லாருமே ஒத்து வர்றாங்க. நான் வந்து அருண்ஜேட்லி எப்படி அதில் சீதாராம் யெச்சூரியினுடைய பேச்சுக்கு ரியாக்ட் பண்ணாருங்கிறத நான் பார்த்தேன். இது அன்இமேஜினபிள் அப்படின்னாரு. அதன் மேலே ஏன் பதறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கார்ப்பரேட்டை யாருமே கையில் வைக்க மாட்டாங்க. அது கேஜ்ரிவாலாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அதுதான் ஊற்றுக்கண். அதையும் உள்ளடக்கியதாக இல்லாமல் இதை செய்து ஊற்றுக்கண்ணை தவிர்த்து விட்டு கொள்கைகளை வகுப்பது ஊழலை எந்த காலத்திலும் ஒழிக்காதுன்னு கனகராஜ் சொல்லதோடு நீங்கள் உடன்படுறீங்களா? இல்லைங்க, இப்போ அந்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் சொல்கிறார் இன்றைக்கி சட்டங்கள்லாம் ஏற்றியாச்சு, இனிமேல் எல்லாம் சரியாயிடும். நானும் சொல்கிறேன், நானும் ஒரு வழக்கறிஞர் தான். இந்த நாட்டில் எவ்வளோ சட்டங்கள் இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து இந்த நாட்டு ஊழலை தடுக்கவில்லையே. இப்போ என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறது என்னன்னு சொன்னால், சட்டங்கள் 1000 இருக்கலாம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவதோ, அதை வந்து அந்த சட்டங்களை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதுங்கிறதுலாம் இன்றைக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்குது. அதாவது இதனால தான் குற்றம் செய்பவர்களுக்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் என்ன இருக்குன்னு சொன்னால், பார்த்துக்கலாம். லல்லு பிரசாத் யாதவ் கேஸ் 17 வருஷம் போயிட்டுருக்குங்க. அப்போ எந்த நம்பிக்கையில் எத்தனை சட்டங்கள் கொண்டு வாருங்களேன். நீதிமன்றத்தில் அந்த ப்ரொசீஜரல் இது இருக்குது பாருங்கள், சிவில் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், நீதிமன்ற நடைமுறை சட்டங்கள் எளிதாக்கணும், அல்லது ஒவ்வொரு வழக்கும் இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லாமல், எந்த இதுலையும் தண்டனை ஒன்று பெறுவோம் என்ற நம்பிக்கை இது இல்லைன்னா, தண்டனை கிடைக்கும்ன்ற பயம் இல்லைன்னா, எத்தனையோ குற்றங்கள் செய்யிட்டு தான் இருப்பான். எத்தனை சட்டங்கள் போட்டால் என்ன ஆக போகுது? அதனால் சட்டங்கள் 1000 வரலாம், ஆனால் எந்த சட்டத்துக்குமே எந்த இதுக்குமே தண்டனை எளிதாக உடனடியாக அந்த வழக்குகள் முடிக்குன்ற ஒரு இது வந்தால் தான் வந்து ஒரு குற்றத்தை தடுக்க முடியுங்கிறது என்னுடைய அது. வெறும் சட்டங்களால் தடுத்துட முடியாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. நீங்கள் வந்து மரண தண்டனை ஒரு காலத்தில் குற்றத்தை தடுப்பதற்கு அப்படின்னு வந்தது. இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்கோம்? மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும்னு பேசுகிறோம். இது ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து அது ஒழிச்சிருச்சா இல்லையா, அது குற்றங்களை தடுத்துருச்சாங்கிறது இல்லை.
நீங்க வந்து மனிதன் நாகரிகம் அடைய அவன் வந்து ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்கறதுன்னு பார்க்குறான், அதோட சம்மந்தப்பட்டது. எனவே சட்டங்கள் மட்டுமே எல்லாத்தையும் சரி பண்ணிருங்கிறது இப்போ சாத்தியம். இங்கே நம்ம வந்து பிரிட்டன் லா தான் அப்படியே நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கிறோம் இந்தியாவில். இப்போ அதே சட்டங்களை நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த அந்த நாட்டில் இன்றைக்கு நீதிமன்றங்கள் உடனடியாக தீர்வுகளை கொடுக்கிறது. சட்டத்தை நம்ம எடுத்துருக்கிறோம், ஆனால் அந்த நடைமுறை அங்கே என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அந்த நடைமுறை கூட இங்கே இல்லை. அட்லீஸ்ட் ஒவ்வொரு வழக்குகளும் எவ்வளவு வருடங்கள் நீடித்து கொண்டே இருக்குது பாருங்க. பல அதை கட்டங்களில் சீக்கிரம் என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கிற ஆமா, பிரச்சனைகள் தான் நிச்சயமா இழுபறிக்கான காரணமாக அமைந்திருக்கு. கண்டிப்பா ஒரு இடைவேளைக்கு பிறகு வேற ஒரு முக்கியமான தலை பற்றி பேசியிருக்கிறோம். தேசிய அளவில் 3வது அணி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் அதற்கான அறிவிப்பு இருக்கும்னு பிரகாஷ் காரத் தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம விரிவாக பேசலாம்.